Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cybersecurity, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மதிமுகவில் மீண்டும் பிரச்சனை வெடித்திருக்கிறது. எனக்கு துரோகம் செய்தார் மல்லை சத்யா அப்படின்ட்டு வைகோவும், அதே போல எனக்கு துரோகி பட்டம் கொடுத்து வெளியேற்ற பார்க்கிறார் அப்படின்ட்டு மல்லை சத்யா அவர்களும் பரஸ்பரம் மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலானி நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் பிரதர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பே இந்த மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். துரை வைகோ தன்னுடைய கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணுறதா அறிவித்தார். அதன் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவங்க முன்னாடி ரெண்டு பேரும் கையை குலுக்கி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போது மீண்டும் வைகோவே நேரடியாக மல்லை சத்யா மேலே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மல்லை சத்யாவும் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. மதிமுகவில் என்ன நடக்குது? நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினோம், ஞாபகம் இருக்கா? திமுகவுக்கு மதிமுக நிர்வாகிகள் சில பேர் போனாங்க அப்படின்றத பற்றி. இது அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. மதிமுக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளில போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இணைய போகுது. சந்திரபாபு நாயுடு மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பீகாரில் இந்த வருஷ கடைசியில் எலெக்ஷன் வர இருக்குது. அந்த எலெக்ஷனில் சிராக் பாஸ்வான் சட்டப்பேரவைக்கு போட்டியிட போகிறார். இப்போ மத்திய அமைச்சர்கள் இருக்கிற சிராக் பாஸ்வான் சட்டப்பேரவைக்கு போட்டியிட போகிறார். ஸோ அவருடைய அமைச்சர் பதவியை துரை வைகோ கொடுக்குறோம், ஸோ நீங்கள் இந்த கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு மூலமாக வைகோ கிட்ட பேசி ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு. வைகோ டிசைடும் பண்ணிட்டார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது. நம்ம அன்னைக்கு அந்த வீடியோவில் பேசின நிறைய விஷயங்களுக்கு மதிமுக தரப்புல இருந்தே மறுப்பு வந்தது. மதிமுகவினுடைய பொருளாளர் செந்திலதிபன் நம்ம கிட்ட பேசினார். நீங்கள் வைகோ பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணியிருந்தீங்க, அது மிஸ்இன்டர்பிரட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். இல்லை, எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு தான் நம்ம பேசணும், நம்ம கிடைச்ச நிறைய தகவல்களை சொல்லவும் இல்லை அப்படிங்கிறதையும் அதில் பதிவு அவர்கிட்ட நம்ம அதை பதிலாக சொல்லியிருந்தோம். இப்போ அந்த முடிவு அவங்க தெளிவாக எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வைகோ சொல்லியிருக்காரு, என் வாழ்நாளில் நான் பண்ண ஒரே தப்பு ஜெயலலிதாவை போய் சந்திச்சது, பாஜகவோட கூட்டணி வச்சது தப்புன்னு அவர் சொல்லலையே. அதை சொல்லிட்டு இப்போவும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், திமுக கூட்டணியில் தான் நிரந்தரமாக இருப்போம். மல்லை சத்யா அந்த மாதிரி எங்கிறதுக்கு பின்னாடியில் திமுக இருக்கானா இல்லை, அது மதிமுக நிலவர குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திமுக இல்லைன்னு சொல்லி அதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டுக்கு போகாமல் ஜெயலலிதா போய் பார்த்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? அதுக்கு முன்னாடியும் அவர் இப்படி தான் பேசினார். அதுக்கு முன்னாடி கலைஞரை போய் பார்த்துட்டு அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறார். செய்தியாளர் சந்திப்பு தான். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மாநாட்டில் வைகோ என்ன டோனில் பேசினாரோ அதே அளவுக்கான அக்ரஷனோட அதே அளவுக்கான சவுண்ட் டோனோட ஒரு பேட்டி கொடுக்குறார். தேர்தல் நடக்கும், திமுக மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றும், ஆனால் கலைஞர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த கூட்டத்திலேயே 18 இருந்து 21 சீட்டு வரைக்கும் அதிமுகவுக்கு ஒதுக்கிறதா 2 பேரும் கலைஞரும் வைகோவும் பேசி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்றது சொல்லப்பட்டது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகும் அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படிங்கிற தகவல்கள் திமுக பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. கலைஞர் திருச்சிக்கு கிளம்பி போயிடுறார். மாநாட்டுக்கு போயிட்டு மாநாட்டுக்கு முன்னாடி அங்கே செயற்குழு நடக்குது. செயற்குழுவில் கலைஞர் அறிவிச்சார் மதிமுகவுக்கு 21 சீட்டோ 22 சீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதுக்கு பிறகு திருப்பி யாரோ ஒருத்தர் மதிமுக தரப்பில் இருந்து ஒருத்தர் ஆற்காடு வீராசாமிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னோடனே, இந்த ட்ராமாவை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு வீராசாமி சொல்கிறார். இந்த ட்ராமா போதும், இதை முடிச்சிருங்க, அவரை முடிக்க சொல்லுங்கள், ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டார்ல, இந்த ட்ராமா அவரை முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இது பண்ணுறாரு. நீங்கள் சொன்னீங்களா இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ பேசினார்னு. வைகோ எந்த அளவுக்கு தெளிவானவர்னா, திருச்சி மாநாட்டுக்கு போகாமல் நான் ஜெயலலிதா வீட்டுக்கு போனது, ஜெயலலிதாவை பார்க்க பாய்ஸ் கார்டனுக்கு போய் கூட்டணி பேசினது தப்புன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த போகிறதுக்குன்னு அவர் தேர்ந்தெடுத்த நாளே அவருடைய அரசியல் ஞானத்தை சொல்லும். திருச்சி திமுக மாநாடு 3 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் 2வது நாள் இவர் போனார். ஆக்சுவலாக ஜெயலலிதா இவரை பார்க்கணும்னு சொன்னது 3வது நாள் மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடை ஏறுறதா ஒரு இது இருந்தது. சோனியா காந்தி அதில் கலந்துக்கிறதா இருந்தாங்க. வைகோ என்ன பண்ணார்னா, சோனியா காந்தி திருச்சியில் திமுக மாநில மாநாட்டு மேடையில் இருக்கும்போது தான் ஜெயலலிதாவை போய் பார்த்தா இந்த நியூஸ் தான் பெருசாகும். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு மேடையில் இருக்கிறாங்க, திமுக மாநாட்டில் ஒரு மேடையில் இருக்கிறாங்க. அப்போது அந்த கூட்டணியில் இருந்த ஒரு தலைவர் ஜெயலலிதாவை போய் பார்த்து அங்கே கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொன்னார்னா இந்த நியூஸ் பெருசாகும். இது சோனியா காந்தி வரும்போது அந்த நியூஸ் பெருசானா காங்கிரஸுக்கும் தனக்குமான உறவுல ஒரு பிரச்சனை வரும். அவர் காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டு தான் அந்த கூட்டணி விட்டு வெளில போறாரு. எனக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, திமுக கொடுத்த சீட்டுகளில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றதுனால நான் போகிறேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்ற டோனில் ஒரு கடிதத்தை ஒரு காங்கிரஸ் தலைமைக்கு எழுதினதாகவும் தகவல்கள் வந்தது. இவர் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணுறார், சோனியா காந்தி அங்கே இருக்கும்போது நான் இங்கே வந்தேன்னா இது அவங்கள சங்கடத்துக்குள்ளாகும் அப்படின்னு. கலைஞர் சங்கடப்படுறதுல பிரச்சனை இல்லை, அவர் கூட்டணியை விட்டு வெளில போகிறதுன்ற முடிவை எடுத்ததுக்கு பிறகு
சோனியா காந்தி சங்கடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்து ஜெயலலிதாவை போய் பார்த்தார். ஸோ அந்த அளவுக்கு கடைசி நேரம் வரைக்குமான அரசியலை வந்து கரெக்டாக வந்து வைகோ எடுத்துகிட்டு போயிடுவார். அதை தான் வந்து ஆற்காடு வீராசாமி அந்த இதில் வந்து அது ஒரு ப்ரைவேட் ஃபோன் காலில் நடந்தது தான். ஒரு தயாரிப்பாளர், வைகோவுக்கு நெருக்கமான ஒரு தயாரிப்பாளர், அவர் தான் வந்து ஆற்காடு வீராசாமியை காண்டாக்ட் பண்ணது. இந்த ட்ராமாவை உங்கள் ஆளை முடிக்க சொல்லுங்கள், ஆற்காடு வீராசாமி இந்த சொல்லியிருக்காரு, உங்கள் ஆளை வந்து இந்த ட்ராமாவை முடிக்க சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடிஞ்சு வந்து ஆக்சுவலி அந்த செயற்குழு கூட்டத்துக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் மதிமுகவுக்கு 21 எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அந்த நம்பரை கலைஞர் சொன்னதுக்கான காரணம் வைகோ ஒரு முடிவு எடுக்கட்டும்னு தான். வைகோ ஒரு முடிவு எடுக்க போகிறான்னு இவர் தெரிஞ்சு தான் திருச்சிக்கு ஒரு ட்ரெயின் ஏறினார். ஆனால் அந்த முடிவை அவர் எடுக்கட்டும்னு தான் அவர் செய்தியாளர் சந்திப்பில் அந்த விஷயத்தையும் சொல்கிறார். சொல்லி தான் அவங்க நகர்த்துறாங்க. ஸோ அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து இப்போ சொன்னதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாதுன்றதுனால அப்படின்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் பேசிட்டு அந்த முறை வந்து ஒரு போனார். இப்போ சொல்லலாம் அது வந்து வாழ்நாளில் பண்ண பெரிய தப்பு, உண்மையிலே ஒரு வாழ்நாளில் பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான். அன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு 22 சீட்டை வாங்கியிருந்தாருன்னா 15 சீட்டாவது குறைந்தபட்சம் வெற்றி பெற்றிருப்பார். மதிமுக இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக இருந்திருக்கும். 2009 ஈழ போராட்ட நேரத்தில் திமுகவுக்கு இருந்த நெருக்கடி அப்படிங்கிறது காங்கிரசினுடைய உதவியோடு அவங்க இங்கே ஆட்சியில் இருந்தது. அப்படியான ஒரு நெருக்கடி திமுகவுக்கு உள்ளாக இருக்காது. திமுக ஒருவேளை தனிப்பெரும்பான்மையோட கூட 2006 ஆட்சிக்கு வந்திருந்திருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய அரசியல்லையும் சரி மதிமுகவினுடைய வரலாறுலையும் சரி 2006 வைகோ எடுத்த முடிவு தவறான முடிவு, மோசமான முடிவு தான். வைகோ பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சரியான நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பப்போ எல்லாம் இந்த முடிவை எடுக்கக்கூடாதோ அப்பப்பெல்லாம் அந்த முடிவை எடுத்திருப்பார். ஆனால் இப்போ வந்து ஒரு பாஜக கூட்டணிக்கு போகிறது அப்படிங்கிற முடிவு அவருடைய முடிவா துரை வைகோவுடைய முடிவான்றதுல வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் வைகோவும் சேர்ந்து தான் இதில் கன்வின்ஸ் செய்யப்பட்டிருக்கார். ஏன்னா வைகோவுக்கு இந்த கட்சியை அப்படியே வந்து மகனுக்கு கையளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதில் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா 1993 அக்டோபரில் வைகோ சொன்ன அதே வசனங்களை இன்றைக்கி மல்லை சத்யா சொல்கிறார். எனக்கு வந்து துரோகி பட்டம் கொடுத்து என்னை வெளியேற்ற பார்க்குறாங்க அப்படின்றது தான். அப்போது வைகோ கலைஞர் மேலே வந்து குற்றச்சாட்டை சொன்னார். அவருடைய மகனுக்கு பதவி கொடுக்கணும், மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக என்ன வெளியேற்ற பார்க்குறார் அப்படின்னு வந்து சொன்னார். குடும்ப அரசியல்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் மதிமுக. ஸோ இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே மீண்டும் இந்த பிரச்சனை 2021 அக்டோபரில் துரை வைகோ அரசியலுக்குள்ளே கொண்டு வரப்படுறாரு. அவருக்கு வந்து மதிமுக தலைமை நிலைய செயலாளர் பதவி தான் முதல்ல கொடுக்குறாங்க. இது வந்து தாயகத்தில் வச்சு வைகோ அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் இருந்தேன். இதே குற்றச்சாட்டை சொல்லி தானே நீங்கள் திமுக விட்டு வெளியில் வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினப்போ அது வேற இது வேற அப்படின்னு இல்லை 93 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது 93 இருந்த நிலைமை இப்போ இல்லை அப்படின்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவர் நான் கேள்வி கேட்க விரும்பலை. அந்த கேள்வி வந்து அவருக்கு நான் அந்த கேள்வியை முன்னெடுத்து வைக்க விரும்பலை. அப்படியே வந்து அந்த ஹிஸ்ட்ரி திரும்ப தான் செஞ்சது. அப்போவே வந்து சீனியர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் அந்த ப்ரெஸ் மீட் ரூமுக்குள்ளே போகும்போது கணேசமூர்த்தி அங்கேருந்து வெளியில் போகிறார். ஆக்சுவலாக துரை வைகோவுக்கான பதவியை அறிவிச்சப்போ வைகோ பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு சீனியர் மல்லை சத்யான்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த மல்லை சத்யாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் எந்த விதமான பதவிகளையும் அவர் அனுபவிச்சதில்லை. எல்லா தேர்தல்களையுமே அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். மாமல்லபுரம் நகராட்சி தலைவராக மட்டும் நகராட்சியே பேரூராட்சியாக இருந்தப்போ அதனுடைய சேர்மனாக வந்து மல்லை சத்யா இருந்திருக்கிறார் 96 2001. அதை தாண்டி 2006 எக்மோரில் நின்றார் சட்டப்பேரவையில், அதில் தோத்துட்டார். 2014 மக்களவையில் வந்து காஞ்சிபுரத்தில் நின்றார் நினைக்கிறேன், அதுலேயும் தோத்துட்டார். ஒரு தேர்தல் பதவிகளில் வந்து இது வரைக்கும் அவர் இருந்ததே கிடையாது. 2019 2024 மதிமுகவுக்கு ஒரு தனித்தொகுதி கிடைச்சிருந்தது. இப்போ 2019 ஈரோடுக்கு பதிலாக காஞ்சிபுரம் கிடைச்சிருந்ததுன்னா மல்லை சத்யா அன்னைக்கு எம்பியாக இருந்திருப்பார். ஆனால் 2024 அவங்க துரை வைகோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2021 கூட மதுராந்தகத்தில் ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தார். மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோ பேசணும் இல்லையா, அதுக்கு பிறகு மதிமுகவிலிருந்து முன்னாடி இருந்து இப்போ விலகின ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார். மல்லை சத்யாவை கட்சிக்குள்ளே தொடர்ந்து ஒதுக்குறாங்க. மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர். சென்னை மண்டலத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் வந்து மல்லை சத்யா தலைமையில் தான் எப்போவுமே நடக்கும். இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா அவைத்தலைவர் தலைமையிலையோ இல்லை பொருளாளர் தலைமையிலையோ அந்த கூட்டம் நடக்க இருக்குது. இதை பற்றி கேட்டப்போ வைகோவுக்கு வந்து அது தெரியவே இல்லை. சென்னையில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் வைகோவை போய் பார்க்குறாரு. ஆனால் எப்போவுமே வந்து நம்ம துணை பொதுச் செயலாளர் தலைமையில் தானே கூட்டம் நடத்துவோம், இப்போ ஏன் அவைத்தலைவர் தலைமையில் நடக்குது அப்படின்னு கேட்டப்போ வைகோ வந்து கூட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் சொல்லிட்டு அவங்க அறிவிப்பு எடுத்து காட்டினப்போ இல்லை எனக்கு தெரியல, நான் பார்க்க சொல்கிறேன். துரை வைகோ மல்லை சத்யாவை ஒதுக்குறது அப்படிங்கிற முடிவை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டார். இப்போ வைகோவும் வந்து அதுக்கு கன்வின்ஸ் செய்யப்பட்டிருக்கிறார். அது வந்து வைகோ என்னவெல்லாம் சொன்னாரோ இப்போ வைகோ இருந்த இடத்துல மல்லை சத்யாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆனால் நீங்கள் இதிலேருந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து போகிற அளவுக்கான ஒரு வலிமையில் மதிமுக இல்லை. திமுகவிலிருந்து இன்றைக்கி வைகோ பிரிஞ்சு வந்தார் அப்படின்னா திமுக இன்றைக்கி ஒரு வலிமையான கட்சியாக இருந்தது. சட்டப்பேரவையில் 2 சீட்டுகள் மட்டும்தான் இருந்தாலுமே கூட அமைப்பு ரீதியாக வலிமையான கட்சியாக இன்றைக்கி திமுக இருந்தது. ஆனால் இன்றைக்கி மதிமுக அந்த வலிமையில் இல்லை. நம்ம அந்த லாஸ்ட் வீடியோ வந்து மதிமுகவுடைய பொதுக்குழுவுக்கு அப்புறம் பேசியிருந்தோம் இல்லையா,
அந்த பொதுக்குழு பற்றி அதுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைச்சது. பொதுக்குழுவுக்கான உறுப்பினர்கள் மொத்தம் வந்து ஒரு 1500 அழைப்புதல்கள் அனுப்பியிருந்தாங்க. 600 லட்சம் பேர் தான் வந்திருந்தாங்களேவும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொதுக்குழு நடந்ததுக்கு சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிளை செயலாளர்கள், இவங்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து பொதுக்குழு உறுப்பினர் பேட்சை கொடுத்து அவங்கள உள்ள கூட்டு போனாங்க. பந்தல் போட்டவங்க, அங்கே சமையல் பண்ண வந்தவங்க, இவங்களையெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களாக கணக்கு காட்டியுமே கூட 1010 என்னமோ தான் வந்து அங்கே அட்டண்டன்ஸே வந்து ரிஜிஸ்டர் ஆயிருந்தது. இந்த அட்டண்டன்ஸ் வேணா நீங்கள் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அந்த அட்டண்டன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. மதிமுகவினுடைய அமைப்பு பலம்ன்றது வந்து அப்படி தான் இருக்கு. ஸோ மல்லை சத்யா தனிக்கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை. இது எப்படி போகுதுன்னா, இந்த திமுகவோட சேர போறாருன்ற அந்த தகவல் வந்து அந்த கடந்த முறை பிரச்சனை வந்தப்பயே வந்து மல்லை சத்யா மதிமுகன்னு சொல்லி திமுகவில் சேர்ந்துருவாரு. சில நாட்களுக்கு முன்பு திருப்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், அதே போல அந்த வேட்பாளராக நியமிக்கப்பட்ட முத்துரத்தினம் எல்லாருமே வந்து கொண்டோட போய் திமுகவில் சேர்ந்தாங்க. முதலமைச்சர் வந்து அப்போ வந்து மதிமுகவிலிருந்து அது வரைக்கும் கூட்டணியிலிருந்து வந்தால் வரவேற்காத திமுக தலைவர் அன்னைக்கு வந்து அவரே எழுந்து வந்து வரவேற்று சேர்த்துட்டாரு. ஸோ அதே போல் மல்லை சத்யாவும் வருங்காலங்களில் வந்து திமுகவுக்கு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்ற செய்திகள் வருது. இல்லை, மல்லை சத்யா திமுக இணைவார்னு தான் தெரியுது. மதிமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு போச்சுன்னா மல்லை சத்யா வந்து இல்லை, எது முதல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? மல்லை சத்யா இணையறதா இல்லை திமுக கூட்டணி மதிமுக எதுவாக வேணாலும் நடக்கலாம். நீங்கள் கூட்டணி மாறினதுனால அவங்க கூட்டணி மாறிட்டாங்க, அதனால நான் வெளில வந்துட்டேன்னு மல்லை சத்யா சொல்லலாம். இல்லை, இந்த பிரச்சனையோடய வந்து மல்லை சத்யா வெளில வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த போகிறார், ஊடகங்கள்கிட்ட பேச போகிறேன்னு வந்து சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் வெளியில் வந்துருச்சு, வைகோ ஒரு மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுட்டேன்றதுக்கு பிறகு என்னுடைய நலம் விரும்பிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், பேசிட்டு நான் இது தொடர்பாக வெளியில் பேச இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மல்லை சத்யா சொன்னார். ஸோ இவர் பேசுனதுக்கு பிறகு கூட இதில் ஒரு முடிவு எடுக்கப்படலாம். மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படலாம், இல்லைன்னா வந்து அவரே வெளியேறலாம். அவர் வெளியேறி வந்து திமுகவுக்கு போனார்னா இதை காரணமாக வச்சே கூட மதிமுக இந்த கூட்டணி மாறுற முடிவு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாயகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கிற ஒரு சிலையில் வந்து கல்வெட்டில் பேர்கள்லாம் அழிச்சிருப்பாங்க. அந்த சிலை திறந்தப்போ நிர்வாகிகளாக இருந்தவங்களாம் அந்த கட்சி விட்டு போயிட்டாங்கன்றதுனால அவங்க பேரெல்லாம் அழிச்சிருக்கும். அநேகமாக அதில் இருந்த கடைசி 2 பேர் வந்து வைகோவும் மல்லை சத்யாவும். மல்லை சத்யாவும் போயிட்டாருன்னா அதில் வைகோ பேர் மட்டும்தான் இருக்கும். மல்லை சத்யா பேரையும் சீக்கிரம் அழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மதிமுகவினுடைய பொருளாளர் அவைத்தலைவராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன். செஞ்சி ராமச்சந்திரன் வந்து பொருளாளராக இருந்தார், எல் கணேசன் அவைத்தலைவராக இருந்தார். இவங்க 2 பேரும் வந்து ஒரே நேரத்தில் வெளியில் போயிட்டு நாங்கள் தான் மதிமுகன்னு கிளைம் பண்ணாங்க. 2006-11 அந்த ஆட்சி காலகட்டத்தில் 2007 நாங்கள் தான் உண்மையான மதிமுகன்னு கிளைம் பண்ணி போட்டி பொதுக்குழுவெல்லாம் நடத்துனாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் வைகோவோட தான் மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாச்சு. அதுக்கு பிறகு அவங்க திமுகவில் இணைஞ்சாங்க. இன்றைக்கி வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் இருக்கிறார், எல் கணேசன் இன்னும் திமுகவில் தான் இருக்கிறார். அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் கண்ணப்பன் வெளில வந்தார், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக. ஒருவேளை வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை பொதுச் செயலாளரானா இளைஞரணி செயலாளராகப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்த தூத்துக்குடி ஜோயல் மதிமுகவிலிருந்து வந்தவர் தான். 2016-21 மயிலம் தொகுதி எம்எல்ஏ இருந்த டாக்டர் மாசிலாமணி மதிமுகவிலிருந்து வந்தவர் தான். ஸோ பலர் வந்து பல முக்கியமான தலைவர்கள் திமுக பக்கம் வந்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு எல் கணேசன் வெளியில் போனதுக்கு பிறகு மதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி இப்போ அரசியலிருந்தே ஒதுங்கி இருக்கிறார். இந்த துரை வைகோக்கு பதவி கொடுக்கறது தொடர்பான பிரச்சனைகளில் வந்து ஒரு அரசியலை விட்டே ஒதுங்கி இருக்கிறார். அதாவது வைகோ கூட சீனியர்கள் யாருமே இப்போ கூட இல்லை அவங்க 2093 அவரோட வெளியில் வந்தவங்க யாருமே வந்து இப்போ ஒரு கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. வைகோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றது தெரில. வைகோவினுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து 2021 ஒரு துரை வைகோவுக்கு பதவி கொடுத்தப்போ ஒரு இதில் வந்து சொல்லிகிட்டு இருந்தப்போ, இப்போ ஒரு திராவிட போர்வாலும் கிடையாது, மதிமுகவை வளர்த்த அந்த இதுலேயும் இல்லை, மகனுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தந்தையாக மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்றது தான் 2021 மேலே அந்த விமர்சனமாக இருந்தது. அந்த விமர்சனம் இப்பவும் கண்டினியூ ஆகுது. தன்னுடைய கட்சியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் வைகோ இதை பண்ணுறாருன்னு தான் தோணுது. ஸோ பாஜக கூட்டணிக்கு போகிறதும் ஆப்வியஸாக அதுதான் ரீசனாக இருக்கும். பாஜக கூட்டணிக்கு போனால் துரை வைகோவுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி கிடைக்கும், அதை தாண்டி மதிமுகவுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது போக மதிமுகவினுடைய அந்த 12 சீட்டு தானே அது கொடுப்பாங்க. அந்த பலவீனப்பட்ட அமைப்பு பலத்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெருசாக என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. மல்லை சத்யா முதல்ல மதிமுக விட்டு வெளில போகிறாரா, இல்லை மதிமுக முதல்ல திமுக கூட்டணியை விட்டு வெளில போகுதா அப்படின்ற உங்கள் கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எது ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தடுத்து நடக்கும். எனக்கு தெரிஞ்ச முதல்ல மல்லை சத்யா மதிமுக விட்டு வெளில போவார்னு தோணுது. ஆனால் அவர் உடனடியாக திமுக இணைகிறாரா, இல்லை திமுக கூட்டணி விட்டு மதிமுக வெளில போகிற வரைக்கும் காத்திருக்காரான்னு தெரில. இல்லை, நான் ஒரு செய்தியில் படித்தேன், மதிமுக 2ஆக உடைகிறதா அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி மதிமுக 2ஆக உடைகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னா இப்போ நீங்கள் திமுக சொல்லலாம் பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி. 2006 செஞ்சி ராமச்சந்திரனும் எல் கணேசனும் வெளில போனப்போ கூட மதிமுக பெரிய கட்சி தான். அப்போ கூட 2ஆக உடைகிற அளவுக்கான
ஒரு சைஸில் இருந்தது. இப்போ இது 2 உடையிற மாதிரியான சைஸ்லலாம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், முத்துரத்னம், பல்லடம் முத்துரத்னத்தை சேர்த்ததோ திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளை சேர்த்ததோ பெரிய விஷயம் இல்லை. மல்லை சத்யாவை திமுகவில் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு காலை திமுக தலைமை எடுத்துருச்சுன்னா வைகோ அதை வச்சு வெளில போயிடுவார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒரு காரணம். மல்லை சத்யாவை சேர்க்கறீங்கன்னா அது ரொம்ப பிகர் கால். மல்லை சத்யா வந்து ஒரு மாநில நிர்வாகி, வைகோவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர், துணை பொதுச் செயலராக இருக்கிறவர். ஸோ அவரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய காலாக இருக்கும். இது வைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போகாத வரைக்கும் அவங்க மல்லை சத்யாவை சேர்க்காம நிறுத்தினாலும் வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹோல்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது வேணாலும் நடக்கலாம். மல்லை சத்யா நான் பேச போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த காட்சிகள் நகரும். கண்டிப்பாக தேர்தல் நெருங்கி வர வர மாறி மாறி கூட்டணி கட்சிகள் வந்து அங்கங்கே ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்திருந்தான் பார்க்கணும். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் வந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.